இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் முடிச்சிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் மேடம். ஏய் செத்துக்கிட்டு போயிட்டாளா? அவங்க உயிரோட தான் இருக்காங்க மேடம். தலையில அடிபட்டிருக்கு, மயக்கமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஏய் வண்டி எங்கயாவது மறைவா போட்டு நீ தலைமறைவாயிடு. ஓகே மேடம், நான் அப்படியே பண்றேன் மேடம். சரி. டாக்டர், வீராவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். அவளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது சார். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. தலையில நிறைய ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. நம்பிக்கையோட இருங்க. ட்ரஸ்ட் இன் காட். அது ஒரு கெட்ட கனவு. ஒரு மாதிரி அபசகுணமா இருந்துச்சு. மனசே சரியில்லை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மாமாவை காலையில இருந்து காணோம்டா. வள்ளிமா வர வீட்டுல ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்பா, ஏய் ஏய், யாரா நீங்க? எதுக்கு எங்க அப்பாவை கட்டி போட்டிருக்கீங்க? ஏய், எங்கடா இருக்கீங்க? உங்க அப்பா வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா. டேய், யாரா நீங்க? டேய், நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன்டா. தயவு செஞ்சு எங்க அப்பாவை விட்டுருங்கடா ப்ளீஸ். இங்க பார், போலீஸ்க்கு போனா ரொம்ப தப்பாயிடும். உன் போனுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன். உடனே கிளம்பி அங்க வா. டேய் டேய் டேய். சார் என்ன சார்? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கதவை தட்டிட்டு இருக்கீங்க. சாரி டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருங்க. கொஞ்ச நேரத்துல என் ஃபேமிலி வந்துருவாங்க. நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. என்ன சார், உங்க வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கிரிட்டிக்கல்னு சொல்றேன், கிளம்புறேன்றீங்க. இதை விட என்ன சார் அவசரம்? டாக்டர், கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. ட்ரீட்மெண்ட் நிறுத்திடாதீங்க. அவளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. ப்ளீஸ், நான் வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுவேன். எவ்வளவு சீக்கிரமா வரும்னே வந்துடுறேன். பாத்துக்கோங்க. நீங்களா? நானே தான், இந்த தொகுதியோட எம்எல்ஏ. விடுங்கடா கைய. ஏன் சார், ஏன் இப்படி பண்றீங்க? அவர் என்ன சார் பண்ணாரு? எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க?
அவர் எந்த தப்பும் பண்ணல தம்பி. எனக்கு ஊ மூலியமா ஒரு காரியம் ஆகணும். நேரடியா கேட்டா கொடுக்க மாட்ட, அதான் இப்படி கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன வேணும்? ஆ, அதான் அந்த சித்தர் ஏதோ உனக்கு மந்திரம் கொடுத்தாராமே. அந்த மந்திரத்தை என்கிட்ட கொடு. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். யாரோ உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஏய், இங்க யாரும் பொய் சொல்லல. நீதான் என்னை ஏமாத்த பாக்குற. உன்கிட்ட 3 நெல்லிக்காயை கொடுத்து அந்த சித்தர் உன்கிட்ட வரம் கொடுத்தத என் ஆளுங்க கண்ணால பார்த்திருக்காங்க. அந்த வரம் நிஜமாவும் ஆயிருக்கு. அந்த வரம் எனக்கு வேணும். என்ன வரும்? என்ன விஷயம்? மாறா, என்ன நடக்குதுடா இங்க? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? சார் ப்ளீஸ் சார், இப்போ நான் வேற ஒரு பிரச்சனையில் இருக்கேன். என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இந்த சமயத்தில் கஷ்டப்படுத்தாதீங்க சார், ப்ளீஸ் விட்டுருங்க. டேய், என்னடா சொல்ற? வீராக்கு என்னடா ஆச்சு? டேய், அவுத்து விடுங்கடா. டேய் டேய், வீராக்கு என்ன ஆச்சு சொல்டா. ஏய், நான் இப்பவே மருமகளை பார்க்கணும். அவுத்து விடுறா. டேய், இங்க பாரு, உன்னையோ உங்க அப்பனையோ உன் பொண்டாட்டியையோ ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ அந்த மந்திரத்தை கொடுத்துட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். டேய், உனக்கு அதோட வேல்யூ தெரியல. எனக்கு அது வேணும். தயவு செஞ்சு கொடுத்துடு. சார் ப்ளீஸ் சார், அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை சார். டேய், திரும்ப திரும்ப பொய் சொன்னீனா வச்சுக்கோ, நான் என்ன செய்வேன்னு தெரியாது. இங்க பாரு, எனக்கு டைம் இல்ல. அந்த மந்திரத்தை சீக்கிரம் குடுறா. மாறா, மீதி இருக்க ஒரு வரத்தை வச்சு விஜய்கிட்ட இருந்து நம்ம சொத்தெல்லாம் திரும்ப வாங்கிடலாம்டா. டேய், இப்ப தரப்போறியா இல்லையா? சார் எங்களை விட்டுருங்க சார், என்கிட்ட எதுவுமே இல்லை சார்.